ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு கொங்கு ஸ்டைல் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரசம் வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போகிறீங்களா? இது வந்து நம்ம இந்த கொங்கு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ரசம் வைப்பாங்க. எல்லாருமே ரசம் வைக்கிறது தான். ஆனால் இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட சுவையும் மனமும் அமையும். அந்த மாதிரி நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் வந்து இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளியும் எடுத்துக்கலாம். இந்த தக்காளியும் புளியும் வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அப்போ தான் இந்த தக்காளி பழத்தோட தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கரைக்க போகிறோம். அந்த தோல் வரணுன்னா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். இந்த தண்ணி ஊற்றும்போது அந்த தக்காளியோட தோல் வந்து நல்லா உறிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகமெல்லாம் நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஜாரில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்தில் வந்து வர கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ரசம் வந்து ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இதை கொட்டிக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சும் செய்யலாம். இல்லைன்னா நம்ம இந்த இடி உரலில் பவுட்ரு பண்ணி, இடி உரல்லையோ அம்மிலேயோ பவுட்ரு பண்ணியும் நம்ம இந்த ரசம் வைக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது இதை ஊற வச்சுருக்கிறேன், தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்படி ஊற வச்சா தான் வந்து இது நல்லா மையும் மிக்சியில் அரைக்கும்போது. துவரம்பருப்பு சேர்த்து செய்யும்போது பார்த்தா இது வந்து நம்ம பருப்பு ரசத்தோட டேஸ்ட்லேயே இருக்கும் இது. அப்புறம் இதுக்கு தேவையான பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அந்த துவரம்பருப்பு தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்தோம்னா இது நல்லா மைய அரைஞ்சி வரும். இப்போ இதை மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த ஜீரக மிளகு, இந்த துவரம்பருப்பு இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தோட கொட்டி கலந்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு இந்த புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால பாருங்கள் இந்த தக்காளியோட தோல் வந்து இப்படி எடுத்தாவே வந்துடும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது. பாருங்கள், இப்படி வந்துடுச்சு பார்த்திங்களா? இதே மாதிரி இதுலேயும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படின்னு கலண்ட மாதிரி அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த புளியோடு சேர்த்து இந்த தக்காளி அப்படியே கரைச்சிக்கலாம். இந்த தக்காளி புளி ரெண்டையும் நல்லா சுடுதண்ணியில் நம்ம ஊற வச்சதுனால அப்படி பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குங்க. அந்த புளி கொஞ்சம் கூட சக்கையோ எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. இருந்தாலும் நம்ம கரைச்சி ஒரு தடவை கையிலே வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியும் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு, இது துவரம்பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா, ஜீரகம், மிளகு, இந்த காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி விதை 1 ஸ்பூன், மல்லி விதை, கொஞ்சமாக வெந்தயம், துவரம்பருப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையிலேயே கரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதில் சேர்த்து அப்படியே கரைச்சிக்கலாம். பச்சை கறிவேப்பிலை வந்து இது கூட சேர்த்து நம்ம கரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மல்லித்தலை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் காம்புகள் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட போட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கலாம். இந்த மல்லித்தலை கறிவேப்பிலையெல்லாம் இது கூடயே சேர்த்து நல்லா கரைக்கும் போது இதோட மணமெல்லாம் நல்லா அந்த ரசத்தில் இறங்கி இந்த ரசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதையும் இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ரசம் வேணும், தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மல்லி கருவேப்பிலையெல்லாம் அதில் போட்டு கரைச்சிருக்கிறோம். அதனால் மல்லித்தலையெல்லாம் போட தேவையில்லை, கருவேப்பிலையெல்லாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கலக்கி தான் வச்சுருக்குறோம். அதனால் இப்போ ஒரு தடவை கலக்க தேவையில்லை. இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிட்டோம்னா நமக்கு கொதிக்கிறது தெரியாது. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.